அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 4 உரைநடை உலகம் தமிழக கல்வி வரலாறு. கல்வியின் நோக்கம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளப்படுத்தப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறுமாறு செய்வதும் ஆகும். ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழும் கல்வியானது சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாகவும் விளங்குகிறது. கல்வியின் முதன்மை நோக்கமான தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் சீரிய பணியில் தமிழகம் கடந்து வந்த பாதை போற்றுதலுக்குரியது. வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனத்தில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டை தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு தொல்லகத் 25 என குறிப்பதோடு எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் தொல்மெய் 9 என்றும் கூறுகிறது. தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. புறம் 183 ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன. சங்க காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கற்றனர். சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா. ராசமாணிக்கனாரின் கருத்து. தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி விவாதிக்கும் பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அறங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினர். கணக்காயர் எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டு கணக்கும் கற்பிப்போர். எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போர் கணக்காயர். ஆசிரியர் பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர். குரவர் சமய நாளும் தத்துவ நாளும் கற்பிப்போர். பள்ளிகள் கலைகள், கல்வி போன்றவற்றை
கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றம் கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது. சான்றோர் அவை செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. கல்வியின் சிறப்பு. துணையாய் வருவது தூய நற்கல்வி. திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி. திருமந்திரம். கல்வி அழகே அழகு. நாலடியார். இளமையில் கல். ஔவையார். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. கற்றலுக்கு உதவும் ஏட்டுக் கற்றைகளை ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். மூன்றும் ஓலைக் கற்றையையும் 12 உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன. சமண பௌத்த பள்ளிகள். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். சமணத்தைச் சேர்ந்த திகம்பர துறவிகள் மலைக்குகையில் தங்கினர். அவர்கள் தங்களின் தங்குமிடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும், தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. வந்தவாசி அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார். பட்டினக்குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார். இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று மணிமேகலையில் சுட்டப்படுகின்றது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று அந்நூல் பேசுகிறது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தி பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகிறது. மரபுவழி கல்வி முறைகள். குருகுல கல்வி முறை. இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை போதனா முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் சிறப்பானதாக விளங்கியது. திண்ணைப்பள்ளி கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஊர்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்தன. அவற்றினை தெச்சிப்பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணைப்பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அக்கால கல்வி முறை திண்ணைப்பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாபுகள், மதராஸ்கள் போன்ற கல்வி அமைப்புகளை நாட்டுக்கல்வி
என்று அழைத்தனர். நாட்டுக்கல்வி இண்டிஜினியஸ் எஜுகேஷன். இப்பள்ளிகளில் பாடம் திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. ஆயினும் பொதுமக்களிடையே கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் நிறைவு செய்தன. தெரியுமா? ரெவரண்ட் பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்வி முறையைக் கண்டு வியந்தார். இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவினார். அங்கு இக்கல்வி முறை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்பட்டது. மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம். ஸ்காட்லாந்து ரெவரண்ட் பெல். தமிழகத்தின் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி. ஆண்டு நிகழ்வு 1826. சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளுள் ஒன்று. 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் DPI நியமிக்கப்பட்டார். 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சியடைந்தது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நிலை கல்வி முறை. தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை அடங்கும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாதர் இம்முறையில்தான் பாடம் பயின்றார். தமிழகத்தில் ஐரோப்பியர்களின் கல்விப்பணி. 1453 ஆண்டில் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று. ஜான் கூட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாயிற்று. கிபி 1706 ஆண்டு முதல் டச்சுக்காரர்களின் சமயப்பரப்பு சங்கம் தமிழகத்தின் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்டது. தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழே ஆகும். டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகளை மிஷனரி ஸ்கூல்ஸ் நிறுவியதோடு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் அமைத்தனர். 1813 ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது. அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்னும் கொள்கை கொண்டவர்கள் கீழைத்தேயவாதிகள், ஓரியன்டாலிஸ்ட்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். மாறாக மேற்கத்திய கல்வி முறையான ஆங்கில வழி கல்விமுறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். இவர்கள் மேற்கத்தியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இக்கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835 ஆண்டில் மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது.
கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல். திரிகடுகம் 11. ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது. ஹென்றி ஆடம்ஸ். 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகிறது. இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் சார்லஸ் வுட்டின் அறிக்கை. கிபி 1882ஆம் ஆண்டு உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. ஹண்டர் 1882. மேலும் புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கும் வழங்க பரிந்துரைத்தது. ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மறுப்பு 45 கீழ் நாட்டிலுள்ள 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது. மேலும் அரசு வளர்ந்து வரும் காலத்திற்கு ஏற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றமும் கொண்டுவர பல குழுக்களை அமைத்தது. கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் விளங்கின. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம் என்னும் பல்வேறு வளர்ச்சிகளை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தி வருகிறது. அதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றமும் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகின்றது. நன்றி.